அதாவது கடைசி இரண்டு செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இது போல நிறைய செய்திகள் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமிலே 2904வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானத் அம்வாலு பனி நதீர் மிம்மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு நதீர் யுத்தம் நடந்து கிடைச்ச இடம் அல்ல, அவங்களோட துரோகத்துக்கு பின்னால யுத்தம் நடந்து கிடைத்த இடம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அவங்க என்னது விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு சொல்ற ஃபை என்று சொல்லுவாங்க, கனிமத்துன்னு சொல்ல மாட்டா, ஃபை கிடைச்சா அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக உரிமை உள்ள விஷயம். அல்லாஹ்வுக்கு உரிமை உள்ள விஷயம் என்ன, ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது பிரிச்சு கொடுக்கப்பட்டிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு ரசூலுல்லாஹோட கையில் இருக்கு, அவர் சாப்பிடலாம், வாழலாம், செலவழிக்கலாம், எதுவும் செய்யலாம். இந்த சொத்தை பத்தி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகானத் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஸா. பனு நதீருடைய சொத்து முழுமையாக யாருக்கு சொந்தமாக இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. வகான யுன்ஃபிகு அலா அஹ்லிஹி நஃபகத ஸனா. அதிலிருந்து தான் ஒரு வருடத்துக்கான செலவை ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க, செலவழிப்பார்கள். அது ஒரு வருட சொத்தை எடுத்துருவாங்க, அது முழுசா யாருக்கு, ரசூலுல்லாஹோட குடும்பத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்துக் கொள்வார்கள். சும்ம யஜஅலு மா பகி. எஞ்சியதெல்லாம் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சியதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஃபிஸ்ஸிலாஹ், ஆயுதம் வாங்க, வல் குரா, அதே போல குதிரைகள் இவைகளை வாங்குவதற்காக, உத்ததம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராளியாக, போராட்டத்துக்காக, ஜிஹாதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருந்தாங்க, அதை ஒதுக்கி இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியினூடாக படிப்பதை பார்க்கிறோம். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு சொத்து கிடைச்சா ரசூலுல்லாஹ்களுக்கு இருக்கிற செலவுக்கு மேலதிகமாக அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு ஒரு பங்கை என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொத்திலிருந்து முழுமையாக ஒதுக்கி இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் தூதரே, இது புகாரில அல்லது முஸ்லிம்ல 2758வது இலக்கம், முஸ்லிம்ல 2758வது இலக்கம் வரக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஜா ரஜுல் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராரு. ஃபகால துல்லனி அலா அமலின் யஅதிலுல் ஜிஹாத். எங்களை நிறைய பேர் கேட்க விட்டா இந்த கேள்வி நம்ம நிச்சயமா கேட்போம். என்ன, துல்லனி அலா அமலின் யஅதிலுல் ஜிஹாத், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, ஜிஹாதுக்கு ஈக்குவல் ஆகிக்கணும், அது சம்மந்த கூலி. ஜிஹாது நம்ம செய்யல, ஜிஹாதுக்கு போனா என்ன கிடைக்குமோ அந்த ஈக்குவலாக அந்த நன்மை என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி ஒரு அமலை எங்களுக்கு சொல்லி தாருங்கள். அப்ப நம்ம மனசுல நம்ம கேட்க நினைச்சுக்கிற கேள்வியில் இது ஒன்றா இருக்கலாம் பெரும்பாலானவங்களுக்கு. எப்படி, ஜிஹாதுக்கு ஈக்குவலான நம்மளுக்கு கேள்வி அப்படி என்று சொல்லி ஜிஹாதுக்கு ஈக்குவலான நம்மளுக்கு நன்மை சொல்ல தரக்கூடிய ஒரு அமலை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அஜிது, எனக்கு அப்படி ஒரு அமல் தெரியாதுன்னா, எனக்கு அப்படி ஒரு அமல் தெரியாது, ஜிஹாதுக்கு ஈக்குவலான ஒரு அமல் எனக்கு தெரியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு கேட்டாங்க, ஈக்குவலாக இருக்கலாம், எப்ப இருக்கலாம் தெரியுமா, அது சொல்றாங்க, ஒரு கேள்வியில சொல்றாங்க, ஹல் தஸ்ததி இதா ஹரஜல் முஜாஹித், ஒரு போராளி அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியாகிட்டார், இப்ப ஜிஹாதுக்கு அவர் வெளியாகிட்டார், வெளியாகி போறார், உங்களுக்கு முடியுமா அந்த நேரத்தில், அவர் போற நேரத்தில், அன் ததுகுல மஸ்ஜிதக், உங்களோட பள்ளி வாயிலுக்குள்ள நுழைந்து, ஃபதகூம, நின்று கொண்டு இறைவனை வணங்குறீங்க, அவர் வெளியே போயிட்டார் ஜிஹாதுக்கு, நீங்க நின்று கொண்டு இறைவனை வணங்குகிறீர்கள். எப்படி வணங்குறீங்க தெரியுமா, வலா தஃப்துர், இடையில நிறுத்தாம, அவர் திரும்பி வரும் வரைக்கும் இடையில் தொழுகையை நிறுத்தாம 2 ரக்காத் சலாம் கொடுக்குறீங்க, தொழுகிறீங்க. அந்த ஹதீஸ்ல 2 ரக்காத்னு வரல, தொழுகிறது எப்படின்னா 2 ரக்காத் சலாம் கொடுக்குறீங்க, 2 ரக்காத் சலாம் கொடுத்து தொழுது. இப்போ அவர் 4 நாள் 5 நாள்ல வரலாம், 10 நாள்ல வரலாம், 20 நாள்ல வரலாம், அது வரைக்கும் நீங்க பள்ளியில தான். சரியா, சாப்பாடு அடிக்க கூடாது இல்லை, பள்ளியில சாப்பாடு வச்சுக்கல வேண்டியது, தொழ வேண்டியது, இந்த சாப்பிட வேண்டிய மறுபடியும் தொழ வேண்டியது, தொட்ட இந்த 24 மணி நேரம் நீங்க தொழுது கண்டே இருக்கிறீங்க. அடுத்த நாள் தொழுகு 24 மணி நேரம், இப்படி ஒரு 10-15 நாள் 20 நாள் கொல்லப்பட்ட செய்தி வரணும், அல்லது அவர் திரும்பி வரணும், அது வரைக்கும் ஒரு 20-25 நாளா நீங்க தொழுறீங்க. வலா தஃப்துர், அதாவது வலா தன்கத்தி, விடக்கூடாது. அதே நேரத்தில் சாப்பாடு நீங்க எப்படி சாப்பிடக்கூடாது, பகல்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. வத்தசூம வலா துஃப்திர், தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும், நோம்பு விடவே கூடாது. அப்படின்னா என்ன, தொடர்ந்து நோம்பு பிடித்தல், தொடர்ந்து என்ன, அதாவது தொழுதல், அவர் திரும்பி வரும் வரைக்கும் உங்களுக்கு வேற வேலை இருக்க கூடாது. அந்த முழுசா உங்களுக்கு செய்யலுமான்னு கேட்டான். யாருக்கு எழுமிது, இயலாது. அப்ப அவர் சொல்றாரு, வமை யஸ்ததி உதாலிக், யாருக்கு அல்லாஹ்வின் தூதர் இது முடியும்னு கேட்டாங்க. நீங்க சொல்வது யாருக்கு இது முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொல்லிட்டு கால அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க,
இன்ன ஃபரசல் முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தகலத்துக்கு கிளம்பி சொல்லக்கூடிய ஒரு போராளியுடைய குதிரை, லயஸ்தன்னு ஃபீ திவலிஹி ஃபயுக்தபு லஹு ஹஸனாத், ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்குது. அந்த கட்டப்பட்ட குதிரை ஒரு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கயிறு கட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்தையும் போய் மேய் சாப்பிடணும். அது எந்த அளவுக்கு போகுதோ அந்த கயிறு இழுத்துக்கண்டு அந்த அளவுக்கு நன்மை எழுதப்படும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள போராளிக்கு அந்த குதிரை போற தூரமெல்லாம் என்ன செய்யும், நன்மை எழுதப்படும். அது எங்கெல்லாம் மேய்கிறதோ அந்த நன்மைகள் அதுக்கு எழுதப்படும். அது எங்கெல்லாம் குடிக்கிறதோ அந்த நன்மைகள் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றவருக்கு எழுதப்படும். அதுக்கு ஈக்குவலா நீங்க அடையணும்டா, விடாம தொழணும், விடாம நோன்பு பிடிக்கணும், முடியுமான்னு கேட்டாங்க. முடியாது அப்படின்னு சொன்னார்கள். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், சாதாரண தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நாம முஜாஹிதுடைய கூலி அடைஞ்சதாக நினைக்கிறவங்க அதிகமாக பெருகிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, விடாம தொழுது விடாம நோன்பு பிடிச்சாலும் நீங்க அந்த இடத்தை என்ன செய்ய மாட்டீங்க, அடைய மாட்டீர்கள் என்று சொன்னால், அந்த கூலி அடையணும் என்கின்ற எண்ணம் இருந்தால், அடைய முடியாது ஆனா அடையணும் என்ற எண்ணம் இருந்தால் எங்களோட முயற்சி எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட முயற்சிகளாக அந்த தர்மம் இருக்க வேண்டும் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நினைத்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது போல நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபித்தோழர்கள், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவற்றிலிருந்து செலவழிக்கின்ற வரைக்கும் நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற வார்த்தை, அந்த வசனத்துக்கு விளக்கமாக நிறைய செய்திகளை நாம் என்ன செய்யலாம், நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் நிறைய பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்கள், இந்த செய்திகள் மூலம் அல்லாஹு தாலா எமக்கு மன ஆர்வம் தந்து அல்லாஹ்வுடைய பாதையில் எம்மால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செலவழிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.